கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது என்றார். இயேசு தம்முடைய சீடர்களிடம், கொஞ்ச காரியத்திலே உண்மையாயிருக்கிறவன் அநேக காரியங்களிலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்திலே உண்மை இல்லாதவன் அநேகத்திலும் உண்மை இல்லாதவனாய் இருக்கிறான். அழிந்து போகிற உலகப் பொருளில் நீங்கள் உண்மையாய் இராவிட்டால் யாரும் உங்களை நம்பி உண்மையான அழிவில்லாத பொருளை உங்களிடத்தில் கொடுக்க மாட்டார்கள் என்றார். மற்றவர்கள் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை ஒப்பு கொடுக்கும்போது நீங்கள் உண்மையாய் இராவிட்டால் உங்களை நம்பி சொந்தமாக காரியங்களை யார் ஒப்பு கொடுக்க முடியும்? எந்த வேலையை செய்கிறவனும் 2 தலைவர்களுக்கும் உண்மையாய் இருக்க முடியாது. ஒரு தலைவருக்குத்தான் அல்லது ஒரு எஜமானுக்குத்தான் உண்மையாய் இருக்க முடியும் என்று இயேசு சீசர்களிடம் கூறினார். உங்களில் ஒருவன் 2 எஜமான்களிடம் வேலைக்கு சேர்ந்தால் 2 பேரையும் திருப்திப்படுத்தும்படி உங்களால் வேலை செய்ய இயலாது. காலப்போக்கில் எந்த எஜமானுக்கு உங்கள் வேலையில் மன நிறைவு இல்லையோ அவன் உங்கள் மேல் கோபப்படுவான் அல்லது எரிச்சல் அடைவான். உங்களுக்கும் 2 பேருக்கும் வேலை செய்ய இயலாது. காலப்போக்கில் நீங்களே ஒரு எஜமானை பகைப்பீர்கள், இன்னொரு எஜமானை சிநேகிப்பீர்கள், அல்லது ஒரு எஜமானை பற்றி பிடித்து கொள்வீர்கள். மற்றவனை அவன் நம்மை வேலையை விட்டு துரத்தினாலும் நமக்கு கவலை இல்லை, போனால் போகட்டும் என்று அசட்டை பண்ணுவீர்கள் என்று இயேசு சீசர்களிடம் கூறினார். இப்படித்தான் நன்றாக ஊழியம் செய்யும் ஒருவர் ஒரு கடை வைத்திருந்தார். வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் வந்தார்கள். கடைக்கு வருபவர்களுக்கு சுவிசேஷமும் கூறுவார். ஆனால் கடைக்கு சரக்கு எடுக்க போகும் இடங்களில் எல்லா பொருள்களையும் குறைந்த விலைக்கு வாங்குவார். தரம் குறைந்த பொருள்களையும் வாங்குவார். அவைகளை தன் கடையில் வைத்து வியாபாரம் செய்வார். இன்னும் தான் எவ்வளவுக்கு வாங்கினாரோ அதற்கு 2 மடங்கு லாபம் வைத்து விற்பார். பொருளும் தரம் குறைவானதாகவே இருக்கும், ஆனால் விலையோ அதிகமாக இருக்கும். கொஞ்ச நாட்கள் கழிந்து கடைக்கு வருகிற மக்கள் இவரை புரிந்து கொண்டனர். மக்கள் பேசி கொண்டார்கள், இவர் நன்றாக ஜெபிக்கிறார், ஊழியம் செய்கிறார், ஆனால் கடையில் உள்ள பொருள்களை இவ்வளவு லாபம் வைத்து விற்கிறாரே, எத்தனை சதவீதம் லாபம் வைக்க வேண்டுமோ அவ்வளவு வைத்திருக்கலாம், தரமான பொருள்களையும் வாங்கி வைத்திருக்கலாம் என்றார்கள். அவர் நினைத்தார், அதிக லாபம் வைத்து தரம் குறைந்த பொருள்களை விற்றால் நிறைய பணம் சேரும் என்று நினைத்தார். மற்றும் ஆண்டவருக்கு நன்றாக ஊழியம் செய்து கடைக்கு வருபவர்களுக்கு சுவிசேஷம் சொன்னால் ஆண்டவரையும் திருப்திப்படுத்தலாம் என்று நினைத்தார். ஆனால் கடைக்கு வருகிற வாடிக்கையாளர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விட்டார்கள். அவரால் தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய முடியவில்லை என்று பார்க்கின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாமும் இந்த கடைக்காரரை போல இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். எப்படி இருந்தாலும் நாம் ஆண்டவருக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய இயலாது. அதனால் கர்த்தருக்கு மட்டுமே ஊழியம் செய்து அவரை திருப்திப்படுத்தி ஆசீர்வாதம் பெறுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஒவ்வொரு பிள்ளைகளும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாதபடியினாலே உமக்கு பிரியமாய் நடந்து ஆசீர்வாதம் பெற அருள் புரியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.